ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இங்கே நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போது சடன்லி எனக்கு ரொம்ப பசிச்சது. அதனால இப்போ ஒரு உப்புமா பண்ணி சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக நான் இப்போது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் என்னென்ன அப்படின்னு. ஒரு ஆனியன் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், 2 க்ரீன் சில்லி கீரி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கறி லீஃபு, சாப் பண்ண ஜிஞ்சர், 1 டொமேட்டோ, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஒரு 4-5 கேஷ்யூ எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் ரவா, தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில், கடுகு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப் ரவாவுக்கு 2.5 கப் வாட்டர் போட்டு நம்ம இந்த திடீர் உப்புமா ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆக்சுவலி உப்புமா அப்படின்றதே ரொம்ப ஈஸி. அது வந்து நான் எப்படி சமைக்கிறேன் அப்படின்னு பார்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள் தேவையான அளவு ஆயில் போட்டாச்சு. ஆயில் சூடாகட்டும். இது போல் நீங்கள் வந்து நமக்கு சடனாக பசிச்சாலோ இல்லாட்டி யாராச்சும் சடனாக கெஸ்ட்டு வந்துட்டாலோ இல்லை பேச்சுலர் பசங்க பசிக்கும் போது இமீடியட்டாக ஒன்றுமே இல்லை, ரவா எடுத்து உப்புமா பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி உப்புமா ரொம்ப தப்புமா, அதை நானும் சொல்லுவேன். பட் பசி டைமில் வேறு எனக்கு வழி இல்லை, வேறு எதுவும். அரிசியும் பருப்பு சாதம் கொங்கு நாடு ஸ்பெஷல் நான் சமைப்பேன். பட் அதில் என்ன ஒரு ட்ராபேக் இருக்குன்னா, அந்த அரிசி பருப்பு சாதத்தில் அரிசியும் பருப்பும் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 1 hourனா சோக் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதுக்கே 1 hour டைம் வேஸ்ட் ஆகிடுது இல்லைங்களா? இமீடியட்டாக ஒரு ஃபுட் நம்ம ரெடி பண்ணி நம்ம பசியை போக்கிக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஹோட்டலில் போய் டிஃபன் வாங்கணும். அதெல்லாம் எனக்கு இப்போ பாருங்கள் டைம் இப்போவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பசி வயிற்ற கில்லுது. ஆல்ரெடி நான் ஈவினிங் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நைட் டின்னர் ஒரு 8-8:30 அரௌண்டில் சாப்பிட்டேன். அகைன் பசிக்குது. அதனால் இப்போ இமீடியட்டாக ஒரு உப்புமா பண்ணிக்கலாம் டேஸ்டியாக எம்மியாக அப்படின்னு. எண்ணெய் காஞ்சது, கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது. கடுகு வெடித்ததும் ஆனியன் போட்டு, ஆனியன் வந்து இதுக்கு வந்து உப்புமாவுக்கு வந்து பார்த்திங்களா ரொம்ப ரோஸ்ட் ஆகவே கூடாது, ரொம்ப சாட்டே பண்ணக்கூடாது. லைட்டாக வதங்கி வந்தால் போதும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிஞ்சர் அதெல்லாம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த க்ரீன் சில்லி ஜிஞ்சர் அதெல்லாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் சமைச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கள். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் என்னோடய ஹம்பிள் ரெக்வெஸ்ட், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பருப்புங்களை ஆட் பண்ணிக்கணும். பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரோஸ்ட் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க, போதும். எல்லாமே இந்த உப்புமா அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% மட்டுமே நமக்கு குக்காய் வந்தால் போதுமானது. ஆனால் ரவா மட்டும்தான் ஃபுல்லாக குக் ஆகணும். அதே போல் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க இந்த ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா ரவாவை போடும்போது போட்டால் அந்த ஸ்மெல்லு நல்லா, அந்த ஸ்மெல்லோட அந்த தக்காளி சாப்பிட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த ஆனியன் இந்த பருப்பு இந்த ஆயிலில் மூழ்கி நல்லா வதங்கி வருது. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கறி லீஃப் போட்டுக்கலாம். ஆக்சுவலி கொரியண்டர் லீஃப் கூட இறக்கும்போது போட்டு இறக்கணும், அவ்வளோ நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட இல்லை இந்த டைமில். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க கல்லுப்பு, கொஞ்சமாக உப்புமா பத்துமா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி இதுக்கு உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. உப்புமாவில் டேஸ்ட்டே நம்ம கொடுக்குற இந்த இன்க்ரீடியண்ட்டு அண்டு இந்த உப்பு தான். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும்தான் நான் சமைக்கிறேன் அப்படின்றதுனால குவான்டிட்டி கொஞ்சமாகவே சமைக்கிறேன். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ரவா வந்து 1 கப், ஸோ 2.5 கப் தண்ணி போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மெஷர் பண்ணி. 1 2 2.5 தண்ணி கரெக்டாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில்
ரவா வந்து ஆல்ரெடி நான் ரோஸ்ட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். டேஸ்ட் பண்ண உப்பு கரெக்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை விட நம்ம போட்டிருக்க அந்த ஜிஞ்சரோட ஃப்ளேவர் சான்ஸ்லெஸ், அப்படி பொடி தூக்கி கொடுக்குதுங்க. நம்மளோட உப்புமாவோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ஜிஞ்சரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ உப்புமா பண்ணும்போதும் சின்னதாக ஒரு பீஸ் ஜிஞ்சர் சேர்த்துக்கோங்க. அது வந்து டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அரோமா ரொம்ப யம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாதீங்க. இப்போது தண்ணி பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணி ரவாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணி தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதே போல் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்களா, நமக்கு தேவையாக இருக்கும்போது டப்பு டுப்புன்னு போட்டு சமைச்சி இமீடியட்டாக சாப்பிட்றலாம். இப்போ பாருங்களேன், உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க 5 மினிட்ஸ் கூட இல்லை, தண்ணி கொதித்தது. நான் சாப் பண்ணி வச்சுக்க அந்த 1 டொமேட்டோவை ஆட் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இங்கே பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பாருங்கள், நல்லா அழகாக கட்டிப்படாமல். நான் ரோஸ்டட் ரவா அப்படின்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா கட்டிப்படாது. பட் இருந்தாலும் நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட அழகாக நமக்கு தேவையான உப்புமா ரெடி. இங்கே பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்களும் இதே போல் சமைச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.